அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையினாலேயா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். மகிமையை பார்க்க முடியுமா? ஆமா. ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு புதிய துவக்கம். தேவனால நமக்கு கிடைக்கப் பெறுகிற உன்னதமான கிருபைகளை குறித்து தியானிக்கிற ஒரு அழகான சீரீஸாக இது இருக்க போகுது. ஆமாம், தலைப்பை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எஸ், நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்னு அந்த வசனத்தை பார்த்தோம். இது எங்க இருக்குது? யோவான் 1 அதிகாரம் 16 வசனத்தில் இருக்கு. இதை கூட தான் இங்க பாக்குறீங்க இல்லையா? ஆமா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இதுல இருந்து தான் இந்த சீரீஸை துவங்க போறோம். தொடர்ச்சியான இந்த சத்தியங்களை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணாம தியானிக்க போறோம். நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகான பதில் கிடைக்க போகுது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த 1 அதிகாரம் 14 வசனத்துல இதற்கு முன்னாக இருக்கிற ஒரு டாபிக்கை நம்ம படிக்க முடியும். கிருபைனா என்ன அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய விளக்கங்கள் இதற்கு கொடுக்கப்படுவதும் உண்டு. கிருபைன்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் இந்த கிருபையை தவறாக சொல்லுபவரும் உண்டு. கிருபை எப்படி தவறாக முடியும்? ஆனா சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ கிருபையை வேதத்திலிருந்து உண்மையாய் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு வேதத்தில் உள்ள ஆழங்கள்ல இருந்து தெளிவு கொடுக்கிறவரா இருக்கிறார். நல்ல கவனிங்க, பைபிள்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னா அந்த பைபிளை யார் எழுதுனாங்களோ அவங்க கிட்ட தான் கேட்டுக்க முடியும் இல்லையா? ஆமா, வேதத்தில் உள்ள வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர் வசனங்களுடைய தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்போ ஆழங்களுக்கு போய் நம்ம முத்துக்களை எடுக்கணும்னா ஆழங்களுக்கு போனவர்கிட்ட தானே கேட்கணும். அது போல ஆவியானவர் துணையோடு கூட வேத வசனங்களை கேட்க ஆரம்பிப்போம். ஆவியானவர் நம்மளை ரொம்ப அழகா நடத்த இருக்கிறாரு. அவர் நம்மளை நடத்த வேத வசனங்களை நம்ம ரொம்ப அழகாய் புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை நிச்சயமா விடுதலை ஆக்கும். ஆமென். கிருபையின் மேல் கிருபை, இந்த டாபிக் தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிருபை என்கிற டாபிக்கை புரிந்து கொள்ள அந்த வார்த்தையை முதல்ல உள்வாங்குங்க. கிருபை என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். கிருபை இவங்க கிட்ட இருக்குதா, கிருபை அவங்க கிட்ட இருக்குதா, கிருபை இவர் பேசுறாரா அவர் பேசுறாரா, இதை கேட்கறதுல இல்ல. முதல்ல இந்த கிருபை யார்கிட்ட இருக்குது, யார் அந்த கிருபைக்கு சொந்தக்காரர், யார் அந்த கிருபையில நிறைவா இருக்கிறா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வாசிச்சோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம்னு இல்லையா? ஒருத்தர்கிட்ட தான் இந்த கிருபை பரிபூர்ணமா இருக்குது. அவர்கிட்ட தான் நிறைய இருக்குது அந்த கிருபை. அவருடைய அந்த பரிபூர்ணமான கிருபையை நமக்கும் அவர் கிருபையா கொடுக்கிறார். அவர் பரிபூர்ணமானவர் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமா, அவர் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டான ஆளு. அந்த நபரை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். அவரை குறித்து தியானிக்கிறது தான் கிருபையே. ஆமா, எடுத்து வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பார்த்தோமா? இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனமா கூட இருக்கலாம். நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க, ரெகுலரா அறிந்தவங்களா கூட இருக்கலாம். தெரியாதவங்களா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இதை கேளுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சமாகி என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு மாம்சமான மனிதனை குறிக்கிறது. சோ மாம்சமான அந்த மனிதருக்கு உள்ள என்ன நிறைந்து இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வருகிற வார்த்தையை பாருங்க, கிருபை.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். சத்தியம் என்கிற வார்த்தைக்கு பதில் தெரியும். அந்த சத்தியம் என்கிற வார்த்தைக்கு விளக்கமே உண்மை, ட்ரூத். சத்தியம் என்கிற வார்த்தைக்கு சரியான புரிதல் என்னன்னா உண்மை. அவர்கிட்ட தான் உண்மை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சோ சத்தியம் என்கிற பகுதி அவர்கிட்ட இருக்குது. ஓகே. ஆனா முன்னாடி முதல் பகுதி என்ன சொல்லப்படுகிறது? கிருபையினாலும். இந்த ரெண்டு விஷயம் தான் அவர்கிட்ட நிறைஞ்சிருக்குது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா இருக்கிறார். இந்த உண்மையவே நம்ம தெரிந்து கொள்றதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இந்த வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகின்னு போடப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, எந்த வார்த்தை மாம்சமாகி? கேள்வி எழும்பணும்ல. வேத வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா படிச்சா கேள்விகள் எழும்பணும். கேள்விகள் எழும்புச்சுன்னா ஆவியானவர் அதற்கு பதில் கொடுப்பாரு. இப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு போடப்பட்டோன்னே இப்போ நமக்கு எழும்புகிற கேள்வி, எந்த வார்த்தை மாம்சமாகி? இப்போ முன்னாடி பார்த்தோம் கிருபையின் மேல கிருபை. அந்த கிருபையின் மேல் கிருபை யார்கிட்ட இருக்குது? ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷங்கிட்ட இருக்குது. அந்த பரிபூர்ணமான நபர் யாரு அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப அந்த வார்த்தையா இருக்கிறவர் தான் இப்ப மாம்சமாய் மனுஷனாய் இருக்கிறாருன்னு பாக்குறோம். அவர்கிட்ட தான் இந்த கிருபையும் சத்தியமும் இருக்குதுன்னு பாக்குறோம். இப்போ அந்த வார்த்தைனா எந்த வார்த்தை? ஓகே, அந்த வார்த்தை எங்கிருந்து நம்ம வாசிக்கணும்னா, இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாத்தீங்களா? அந்த வார்த்தை மாம்சமாகின்னு 14வது வசனத்துல வாசிச்சோமே, அந்த வார்த்தையை எங்க பார்க்கிறோம்னா யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்துல அவர் இன்ட்ரோடக்ஷனே இப்படிதான் கொடுக்கிறார். மற்ற சுவிசேஷங்கள்ல இல்லாத ஒரு வித்தியாசம் என்னன்னா, யோவான் தேவனுடைய மார்பிலே சாய்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன்னு பேர் வாங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தையே அவர் எழுதுறதற்கு பரலோகத்தின் அத்தனை காரியங்களையும் அவர் பார்த்து நிறைய காரியங்களை நமக்கு வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். ஆவியானவர் அவரை எந்த அளவுக்கு நிறைத்தார், அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்தினார் என்பதெல்லாம் இதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இந்த யோவான் அவருடைய நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்திற்கு காட்ட, இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற கிருபை, இந்த கிருபையின் மேல கிருபையை கொடுக்க தகுந்த அந்த பரிபூர்ணமான நபர், அந்த பரிபூர்ணமான நபர் எப்படி உருவானாரு? வார்த்தையிலிருந்து உருவானாரு. அந்த வார்த்தையே மாம்சமாச்சுன்னு பார்க்கிறோமே. அப்படின்னு அந்த வார்த்தையை எங்கிருந்து கொண்டு வராருன்னா ஆதியிலிருந்து கொண்டு வருகிறார். அப்ப கிருபையின் மேல கிருபையை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு அந்த கிருபையான நபரை ஆதியிலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறார். யோவான் என்கிற வார்த்தைக்கே கிருபை என்கிற ஒரு பொருளும் வருகிறது. அதனால இன்றைய தினத்துல நம்ம புரிந்து கொள்ளுகிறதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும். கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம். கிருபையின் காலத்துல வாழுகிற நம்ம கிருபையை புரிந்து கொள்ளாம இருந்தோம்னா நம்ம அநேகமா முக்கியமான விஷயத்தை தவற விடுகிறோம் என்று அர்த்தம். நல்ல கவனிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த இடத்துல வார்த்தை என்று பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன போடப்பட்டிருக்குன்னா லோகோஸ், LOGOS, லோகோஸ். இந்த லோகோஸ் என்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த லோகோஸ் என்கிற வார்த்தையை யோவான் பதிவிடுகிறதற்கு காரணம் என்னன்னா, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் அப்படின்னு அவர் வாயை திறந்து பேசினார் பாருங்க. அங்க வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிவருகிறது பாருங்க. சோ அந்த இடத்திலும் அந்த வார்த்தையாக இருந்த காரியம் இந்த லோகோஸ். இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகின்னு பார்த்தோமே, இந்த லோகோஸ் என்கிற வார்த்தை மாம்சமா மாறுகிறது. அந்த வார்த்தை ஆதியிலிருந்தே இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
நல்லா கவனிங்க, திரும்பவும் சொல்றேன். ஆதியில அந்த வார்த்தை இருந்துச்சு. யூதர்கள் இந்த லோகோஸ் என்கிற வார்த்தையை எப்படி பார்ப்பது உண்டுனா, கர்த்தருடைய உருவாக்கும் சக்தியை உடைய வார்த்தை, the creative power of word. யூதர்களுடைய அவங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையில 3 விதமாக அதை எடுத்துக்கொள்வாங்க. அதுல முதல் காரியம், தேவனுடைய கர்த்தருடைய உருவாக்கும் ஆற்றலை உள்ளடக்கிய வார்த்தை. வார்த்தையை வச்சே எல்லாத்தையும் உருவாக்கினார். அந்த வார்த்தையை இந்த வார்த்தையோட சேர்த்து பார்ப்பாங்க. அதே போல அவருடைய வார்த்தை ஞானம் நிறைந்தது, the word of wisdom. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனுக்கும் அறியாத ஒரு ஞானம், யாருக்குமே புரியாத ஒரு ஞானம். இன்னைக்கு வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை கணக்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா சர்வத்தையும் உண்டாக்கின தேவன், அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறாரு. அவருடைய படைப்புகளை இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ந்து முடியவே இல்லை. அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அதனால் அந்த வார்த்தை ஞானத்தையும் உள்ளடக்கியதா இருக்கிறது. மூன்றாவது, அந்த வார்த்தையை தான் அவங்க தேவனுடைய பிரதிபலிப்பா பார்ப்பாங்க. the reflection of God, இல்லனா the revelation of God, தேவனுடைய வெளிப்பாடு இந்த வார்த்தை அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது யூதர்களுடைய நார்மலா இருக்கிற அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல். வார்த்தை இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்ட அந்த லோகோஸ் என்கிற அந்த வார்த்தை, அது தேவனுடைய படைப்பாற்றல் உடையது, அது தேவனுடைய ஞானத்தை உடையது, அதுவே தேவனுடைய வெளிப்பாடாகவும் இருக்குது. இதை யூதர்கள் அப்படி புரிந்து கொள்வாங்க. இதை நம்ம பைபிள்ல இன்னுமே ஆழமா புரிந்து கொள்ளணும்னா, வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். was with God, was God. தேவன் இடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. இப்ப தேவனாய் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுதே அந்த வார்த்தையை தேவனோட இணைத்து பேசப்படுகிறது. தேவனோடு இணைத்து பேசப்படுகிறது என்றால் அந்த வார்த்தையை தேவனாகவே நம்ம பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நேரமும் இந்த கிருபையின் மேல் கிருபை சீரியஸை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சு இந்த தொடர் சத்தியத்துக்குள்ள போக இருக்கிற நம்ம இந்த கிருபையை குறித்து தியானிக்கிறதற்கு ஆதியில் இருந்த அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறது தான் ஆதாரமா இருக்குது. வார்த்தையாம் தேவன் மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தது தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய நற்செய்தியே, காஸ்பலே அதுதான். இந்த கிருபை நமக்கு இருக்கும் பொழுதுதான் வார்த்தையான தேவன் மாம்சமாகி நமக்கு வந்து சிலுவையிலே என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எந்த மனிதனால அவன் இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது இருந்ததோ அத்தனையையும் நமக்கு திருப்பி கொடுக்க, நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்க ஒருவர் நம்மை போல இறங்கி வந்தார் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள எவ்வளவு ஆசைப்படணும். அதையே நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லா தியானிக்க போறோம். தொடர்ச்சியா இந்த வசனங்களை தியானிக்க நீங்களும் ஆவலோடு இருப்பீங்க. ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் தேவன் என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரு, எந்த வகையில கொண்டு போயிட்டு இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். கிருபையின் மேல் கிருபையுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் எபிசோடு தான் இது. ஸோ நம்ம வசனங்கள் இப்படி தான் உள்ள போக போகுது. தொடர்ச்சியா எங்களோட நீங்க சேர்ந்துருங்க. நீங்க தொடர்ந்து இந்த வீடியோஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நாங்க உங்ககிட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்க ஆவியானவர் தாமே எங்களை நடத்துகிறார். தேவனுடைய தீர்மானத்தின் பேர்ல துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் வீடுகள் தோறும் உங்க மொபைல் போன்ல நீங்க எல்லாரும் எந்த டைம்ல பார்க்கிறதுக்கு ஏதுவாகவும் இந்த வாய்ப்பு நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எங்களிடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கேள்விகளா இருக்கட்டும், உங்களுடைய ஆலோசனைகளா இருக்கட்டும், அதை நாங்க வரவேற்கிறோம். நிச்சயமாவே கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபையும் சமாதானத்தையும் நம்ம வீடுகள் தோறும் இன்னும் அதிகமாய் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Yes. பழைய ஏற்பாடு ஒரு பக்கம், புதிய ஏற்பாடு ஒரு பக்கம். வேத வசனத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடன்படிக்கைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்பமும் திராட்சரசமும், அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும், புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி என்கிற சூழல் உருவாக போகிறது. இது எப்படின்னு புரியணுமா?